Hello viewers, welcome to Vasand Amateur Education. நீங்க பார்த்துட்டு இருக்கிற playlist tutorial for CATIA V5. Yes, இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர்பான சாஃப்ட்வேர். அதோட நேம் CATIA, நீங்க thumbnail பார்த்திருப்பீங்க. சோ இதோட அப்ரிவியேஷன், அதாவது CATIAங்கிறது எதோட அப்ரிவியேஷன் அப்படின்றது பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் எய்டட் 3 டைமென்ஷனல் இன்டராக்டிவ் அப்ளிகேஷன். ஸோ இதோட அப்ரிவியேஷன் தான் நம்ம CATIA அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ல டிசைனிங், அனலைசிங், சிமுலேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த சீரீஸ்ல நம்ம ஒன்றுனா பார்ப்போம். அண்ட் இந்த சீரீஸ்ல உள்ள வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். பிகாஸ் பொறுமையா சொல்லி தரணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ லென்த்தா இருக்குன்றதுக்காக ஸ்கிப் பண்ணிட வேணா, உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா போகலாம். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, CATIA ஓப்பன் பண்ணோன்னே ப்ரிஃபேஸ் எப்படி இருக்கும், அதுல என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம், அண்ட் 2 டூல் பார் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒன்று ஸ்கெட்ச் டூல்ஸ், இன்னொன்று கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ இதுதான் பேசிக் லெவல். ஸோ இந்த பேசிக்ல இருந்து போறோம். இன்னைக்கு இந்த 2 டூல் பார் நம்ம பார்க்குறோம். வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு CATIA ஐக்கான் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஐ மீன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல் டிசைனுக்குள்ளே வரப்போ என்ன ஃபர்ஸ்ட் பார்ட் டிசைன். ஓகே, பார்ட் டிசைன்றது ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. நம்ம நார்மலாக வந்து ஏதாவது ஒரு டிசைன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஒரு கியூபாய்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு பார்ட் டிசைன் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற எல்லாமே வந்து ஒவ்வொரு பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்ட் டிசைன் அந்த இடத்துல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி டிசைன். ஸோ அசம்பிளி டிசைன் என்னன்னா, இப்போ நம்ம பார்ட் ஃபைலில் நிறைய பார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போல்ட் அண்ட் நட் எடுத்துக்கோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் டிசைன் செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு நட் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அகெயின் அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் CATIA ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் மறுபடியும் பார்ட் டிசைன் கொடுத்து ஒரு போல்ட் கிரியேட் பண்ணுறேன். அதையும் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மேட் பண்ணுற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து அசம்பிளி டிசைனுக்குள்ளே வருவேன். ஸோ நான் உள்ளே வரப்போ ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன், அசம்பிளி டிசைனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸோ நான் வந்து இந்த நட் ஃபைலையும் போல்ட் ஃபைலையும் இம்போர்ட் பண்ணி நான் வந்து அதை மேட்டிங் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அதை வந்து நான் கரெக்டாக மேட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல அசம்பிளி டிசைன்றது நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நமக்கு நிறைய இருக்குது. டிராஃப்டிங் இருக்குது. டிராஃப்டிங் தெரியும். ஒரு ஷீட்டில் வந்து நம்ம இப்போ ஒரு பார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை எந்தெந்த வியூஸில் வந்து ஒரு 2D டயக்ராமாக காட்டலாம் அப்படின்றது டிராஃப்டிங் மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷீட் மெட்டல் டிசைன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வந்து ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைன். இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஷீட் மெட்டலில் ஃபைனல் ஆப்ஜெக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்கே என்னெல்லாம் நம்ம வந்து கரெக்டான அந்த டிசைன் கொடுத்தா தான் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கியூபாய்ட் இல்லை ஒரு ஸ்கொயர் கண்டெய்னரே இருக்குன்னா அது வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி நம்ம கட் பண்ணாதான் வந்து கடைசியில் அதை எல்லாத்தையும் மடிக்கிறப்ப வந்து நமக்கு ஒரு கண்டெய்னர், ஸ்கொயர் கண்டெய்னர் வரும் வித் ஒன் சைடு ஓப்பன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஷீட் மெட்டல் டிசைன்லேயே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ மடக்குனா எப்படி வரும் அப்படின்றத அந்த இதில் நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் டிசைன். ஸோ நம்ம ஒரு பார்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் இதுக்கு அடுத்து உள்ள பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் டிசைன் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, பார்ட் டிசைன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் ஒரு பாப்அப் வருது. ஓகே, என்னன்னா என்டர் யோர் பார்ட் நேம். நீங்கள் கிரியேட் பண்ண போகிற பார்ட்டோட நேம் சொல்லுங்கள் அப்படின்றது. நான் சும்மா இப்போதைக்கு வந்து ஓகே போல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ வந்து போல்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, எந்த பிளேனில் நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் அதுதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து YZ பிளேனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கான் பேர் ஸ்கெட்ச். ஸோ அதை செலக்ட் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு பிளேன் மேலேயோ இல்லை ஒரு சர்ஃபேஸ் மேலேயோ, சர்ஃபேஸ்ன்னு நான் சொல்கிறது எப்போ யூஸ் ஆகும்னா, பின்னாடி நான் இப்போ வந்து ஒரு போல்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த போல்ட்டுக்கு மேலே வந்து சப்போஸ் நான் ஏதாவது ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுக்கணும், இல்லை அந்த போல்ட்டை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா அந்த மேலே ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் நான் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அங்கே நான் ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த ஐக்கான் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கெட்சுன்றது எதுக்குன்னா, ஒரு இது மேலே நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்கெட்ச். ஸோ இப்போ நான் அந்த பிளேன் செலக்ட் பண்ணிட்டு நான் ஸ்கெட்ச் ஐக்கான் கொடுத்தா அந்த பிளேனில் நான் வரைய போகிறேன் அப்படின்றது மீனிங். ஸோ ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன்.
ஸோ ஸ்கெட்ச் கொடுத்தோடனே இப்போ எனக்கு அந்த பிளேனுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் கண் முன்னாடி இப்போ ஒரு 5 செட் ஆஃப் டூல் செட்ஸ் இருக்குது. ஸோ இது நார்மலாக வந்து விசிபிளாக இருக்காது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால ஸோ இது வந்து இப்போ பாப்அப்பில் நிற்கிது. இதை டூல்ஸ்லாம் வந்து எங்கேருந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரைட் சைட் ஒரு சின்ன டூல் பார் மாதிரி தெரியுதுல, டூல் பார் செக்ஷன். அதே மாதிரி இங்கே டாப்பில். ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த ரைட் சைடில் இப்போ நான் இங்கே வைக்கிறேன்ல, கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக். ஸோ ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து இப்போ ப்ரொஃபைல், இந்த இடத்துல ப்ரொஃபைல் தெரியுதா? ஸோ இந்த ப்ரொஃபைல் தான் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ரேஷன், ஸோ அதே ஆப்ரேஷன் தான் இங்கே. இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ்ன்றது தான் வந்து இங்கே ஸ்கெட்ச் டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி இங்கே நம்ம இது அன்டிக் டிக் பண்ணோம்னா அது வந்து இங்கே விசிபிளாக வந்துடும். சப்போஸ் நமக்கு தேவையானது இல்லை அப்படின்னா நம்ம இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கெட்ச் டூல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ மீதியெல்லாம் வந்து எனக்கு நான் இப்போதைக்கு நான் ஓரமாக வச்சுக்கிறேன், எனக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி மேலே நம்ம கொண்டு போய் ட்ராக் பண்ணி விட்டோம்னா மேலே ஒரு டூல் பார் மாதிரி சின்னதாக கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கெட்ச் டூல்ஸில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐக்கான்றது கிரிட். கிரிட்ன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம வரைகிறப்ப வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு திடம் கொடுக்கறது மாதிரி ஒரு சப்போர்ட். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக தான் வரைகிறோம். அதாவது சில நம்ம ட்ராயிங்ஸ்லாம் வந்து சில இது பேரலாக இருக்க வேண்டியது வரும், சில இது எக்ஸாக்ட் பர்பண்டிகுலர் வேணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கிரிட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அந்த கிரிட் ஆப்ஷன் இப்போதைக்கு ஆஃப்ல இருக்குது. ஸோ ஆஃப்ல இருந்தால் அதோட கலர் ப்ளூவில் இருக்கும். ஸோ நான் இப்போ அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன்னா அது ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு. அதேமாரி ஸ்க்ரீனில் கிரிட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு பாக்ஸும் எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 mm. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து இந்த கிரிட் வந்து சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபீச்சர். அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, எனக்கு இப்போ கிரிட் வேணாம். ஸோ கிரிட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஸ்னாப் டு பாயிண்ட் அப்படின்றது ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அது என்னன்னா, ஸோ அதை நான் கிரிட் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நான் கிரிட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஜூமும் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஜூமிங், ரோலிங், பேன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இந்த செகண்ட் ஐக்கான் ஸ்னாப் டு பாயிண்ட் அப்படின்றது ஒரு ஐக்கான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அது கரெக்டாக அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் என்னால் ட்ராவே பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு நான் இங்கே இப்போ ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுதா, நான் கர்சர் நவுத்தினாலே அந்த ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அது போகுது. என்னால் நடுவில் எங்கேயுமே என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இதுதான் இப்போ நான் இங்கே ஆரம்பிச்சேன்னா நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஆப்ஷனோட யூசேஜ். இப்போ இதுவே நான் அந்த ஸ்னாப் டு கிரிட் அப்படின்றத ஆன் பண்ணலை, ஸ்னாப் டு பாயிண்ட் அப்படின்றத ஆன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுன்றதையும் காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சேம் ப்ரொஃபைல் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரிஜினல்லே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, நான் எங்கே வேணாலும் அந்த பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணலாம். ஐ மீன் அந்த லைன் வந்து எங்கே வேணாலும் ஃபாலோ ஆகிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்னாப் டு பாயிண்ட் அப்படின்றது. ஸோ ஸ்னாப் டு பாயிண்ட்ன்றது இன்டர்செக்ஷனில் மட்டும்தான் உருவாகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இது பண்ணியாச்சு. ஓகே, தேர்ட் ஒன் அப்படின்றது என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகே, எனக்கு இதை வந்து அப்படியே மிரர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மிரர் பண்ணணும் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் வரைகிறேன். இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு எனக்கு மிரர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, நான் வந்து மிரர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மிரர் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து நான் லேட்டர் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த டூல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லிடுறேன். ஸோ மிரர் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஜெக்டை மிரர் பண்ணுறோம், ஸோ அந்த இது. ஸோ மிரர் ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ மிரர் ஆயிட்டு இதை வந்து நான் ஒரு 3Dயாக மாற்ற போகிறேன். இது வந்து 2Dயாக இருக்குது. ஸோ நான் 3Dயாக மாற்ற போகிறேன் அப்படின்னா இப்போ அது வந்து 3Dயாக மாறாது. ஏன்னா நடுவில் வந்து அந்த லைன் இருக்குது.
நம்ம பொதுவாக வந்து ஒரு 2Dயை 3Dயா மாற்றுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக க்ளோஸ்டு டயக்ராமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 2 சர்க்கிளும் டயக்ராம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஆனால் நடுவில் அந்த லைன் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம 3Dயா மாற்ற முடியாது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா அந்த லைன் வரையாமல் நம்ம அந்த சர்க்கிளும் வரைய முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே நான் ஸ்கெட்ச்க்கு போயிட்டு இந்த இது செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனை வந்து நமக்கு வரக்கூடாது அந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு ஐக்கான் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் டாட்டட் லைனாக மாறுறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த லைன் டாட்டட் லைனாக மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு நார்மல் லைனாக வந்து இனிமேல் அது கிடையாது. ஸோ இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா, அப்போ அந்த லைன் காண போயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு 3D எலிமெண்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னா என்னால் அதை பண்ண முடியும். ஸோ செலெக்ஷன் வந்து ஓகேங்களா, ஸோ தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட யூஸ். ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன ஐக்கான் இருக்குது அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட். அது வந்து ஆனில் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஸ்கொயர் வரைகிறேன், ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் சம்திங் வரைகிறேன். ஸோ வரைகிறப்ப இங்கே பார்த்தீங்களா வி, அதாவது அந்த வெர்டிக்கல் லைனுக்கு பக்கத்தில் வியும் இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே வந்து ஹெச்ன்றதும் ஒரு சின்ன ஆல்ஃபபெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ நான் இந்த லைனை பிடிச்சி என்னதான் ஷேக் பண்ணி மூவ் பண்ணாலும் அது வெர்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அந்த வெர்டிக்கலை தான் வந்து அவங்க வந்து ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் அந்த ஹரிசாண்டல் லைனை நான் மூவ் பண்ணாலும் அது ஹரிசாண்டல்லே தான் இருக்குமே தவிர அதோட ஓரியன்டேஷன் மாறாது. ஸோ அதுதான் வந்து இந்த ஐக்கானோட வேலை. ஸோ இது புரியணும்னா நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியும். ஸோ இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் அந்த லைனை பிடிச்சி மூவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ வந்து அது என்ன டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகுது, என்ன ஓரியன்டேஷனில் வேணாலும் மூவ் ஆகுது. ஸோ வந்து அங்கே அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டே இல்லை. ஒரு ஜாமெட்ரினா நான் வரைஞ்சது ஒரு ஸ்கொயர்னா ஓகே, எனக்கு அந்த ஸ்கொயர் ஜாமெட்ரி எனக்கு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். நான் என்ன டைமென்ஷன் கொடுத்தாலும் சரி, டைமென்ஷன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் 40 கொடுத்தாலும் எனக்கு ஆல் 40 வெர்டிக்கலாக தான் இருக்கணும், இல்லை ஹாரிசாண்டலாக தான் இருக்கணும் அப்படின்றதான் அந்த ஐக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஐக்கான் என்ன அப்படின்னு வந்தால் டைமென்ஷனல் கன்ஸ்டன்ட். எப்படி ஜாமெட்ரினா ஒரு ஷேப்பை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம அதை கன்ஸ்டன்ட் வைக்கிறோமோ, இதில் வந்து டைமென்ஷனல் கன்ஸ்டன்ட்றது நம்ம இப்போ சப்போஸ் ஒரு லைனோ இல்லை ஒரு ஷேப்போட எட்ஜு வந்து நம்ம லென்த்து ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கன்ஸ்டன்ட் பண்ணி வை, ஓகே எனக்கு அதை மாற்றாத அப்படின்னு சொல்கிறதா வந்து டைமென்ஷனல் கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேம் வந்து நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் லைக் சம்திங் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து நான் டைமென்ஷன்ஸ் தரேன். ஓகே, டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஒன் சைட் 10, இது வந்து எனக்கு 10. ஓகே, நான் இது ரெண்டுத்துக்கும் 10 கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ நான் அந்த லைனை பிடிச்சி மூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியுதா, அந்த டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் இந்த லைனுக்கு கொடுக்காதனால அந்த மெஷர்மெண்ட் கொடுத்தது அந்த 10 மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக நிற்கிது. மீதி எதுவுமே, அந்த மீதி உள்ள அதர் 2 லைன்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஐ மீன் அந்த டைமென்ஷன் லென்த் மாறிடுச்சு. ஓகேவா? இதே நம்ம அந்த டைமென்ஷனல் கன்ஸ்டன்ட் ஐக்கானை நம்ம ஆன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இங்கிட்டு நம்ம 10 கொடுக்குறப்ப, ஐ மீன் அந்த லெஃப்ட் சைடு இந்த லைன் நம்ம 10 கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஈக்குவலாக எடுத்துக்கும். இல்லை நம்ம வேறு ஏதாவது கொடுத்துக்கலாம், பட் மோஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈக்குவலாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நான் அதை வரைஞ்சே காட்டுறேன். ஸோ டெலீட். இப்போ நான் வந்து இதை ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்டன்ட்டும் எனக்கு வேணும், டைமென்ஷனல் கன்ஸ்டன்ட்டும் எனக்கு வேணும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்கிளோ ஒரு ரெக்டாங்கிள் ஒரு சம்திங் ஐம் சாரி ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிறேன். ஸோ இப்போ அதுக்கு டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ டைமென்ஷன் ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 mm.
அதே மாதிரி இதுக்கும் ஒரு 10 mm. ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னால் இந்த லைனையும் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் இந்த லெஃப்ட் சைடு லைன் வந்து 10 mm அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரைட் சைடு லைனுமே வந்து 10 mm அசியூம் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஐகானோட கான்செப்ட். ஓகே கைஸ், ஸோ அடுத்த டூல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து இங்கே உள்ள கன்ஸ்டெயின். ஸோ கன்ஸ்டெயின் இப்போ நான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்னென்னா ஒரு ஷேப் நான் வரைகிறேன் இல்லை ஒரு லைனே நான் வரைகிறேன் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ லென்த் இவ்வளோ டைமென்ஷன் அப்படின்னு நம்ம கன்ஸ்டெயின் கொடுக்கறது அப்படின்றத அந்த ஐகான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நான் ஸ்கொயருக்கு வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டினேன். ஸோ இப்போ நான் வந்து சர்க்கிள் எடுத்து உங்களுக்கு எப்படி அந்த ஐகான் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்கும் அது தகுந்த மாதிரி எப்படி எப்படி கேட்குன்றது இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் எடுத்து நான் ஆரிஜினில் வரைஞ்சிட்டேன். ஸோ சும்மா அப்ராக்ஸாக இப்படி வரைஞ்சிட்டேன். ஓகே, வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் இந்த ஐகான் கன்ஸ்டெயின்ட் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் அது ஆல்ரெடி டயமீட்டர் 18.23 இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை நம்ம வந்து டயமீட்டரில் கொடுத்துடலாம். ஸோ டயமீட்டர் வந்து எனக்கு ஒரு 20 வேணும் அப்படின்னா ஸோ 20 அங்கே அப்டேட் ஆயிரும். ஓகே, ஸோ வந்து இப்போ நான் டைமென்ஷன் வந்து எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து வெறும் 8 அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா ஸோ 8க்கு அந்த டயமீட்டர் வந்து அந்த சர்க்கிள் வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்டெயின் மீதி உள்ள ஐகான்ஸ்லாம் வந்து நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கன்ஸ்டெயின் டூல் செட்டில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த ஒரு கன்ஸ்டெயின் மட்டும்தான். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண 2 டூல் பார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா வியூ கண்ட்ரோல்ஸ் இன் கேட்டியா. ஸோ வியூ கண்ட்ரோல் கேட்டியாவில் எப்படி பண்ணுறது. ஸோ வியூ கண்ட்ரோல்ஸ்ன்றது என்னென்ன அப்படின்னா ஜூம் இன், ஜூம் அவுட், பேன், ரொட்டேட், இது மூணுத்தையும் நம்ம எப்படி கேட்டியாவில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் கேட்டியா லேர்ன் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிக்க போகிறீங்க. ஸோ முடிக்க போகிறதோட லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.